ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். Yamaha பொறுத்த வரைக்கும் RX100 அப்படிங்கிற இந்த ஒரு நேமில் இருக்கக்கூடிய பைக் பார்த்தீங்கன்னா 2-stroke இன்ஜினோட கிங்குங்க. தி மோஸ்ட் ஐகானிக் மோட்டார் சைக்கிள்ஸ் டு பி லான்ச்ட் இன் இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் திரும்பவும் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு Yamaha இந்தியாவோட சேர்மனே வந்து ஒன்ஸ் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வி வாண்ட் டு பிரிங் பேக் RX100 அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பட் அதில் அவர் 2 பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ 2-stroke இன்ஜினில் RX100 ரெடி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அப்படி RX100 நாங்கள் 2-stroke இன்ஜினில் ரெடி பண்ணாலும் BS6 எமிஷன் நார்ம்ஸ்க்கு அதை வந்து கொண்டு வர முடியாது. பிகாஸ் அதில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் கனெக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இதனால கொண்டே வரமாட்டாங்களா இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறதும் அவர் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு RX100 பிடிக்கும்னா எதனால் அந்த RX100 பிடிக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. RX100 அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரேசிங் எக்ஸ் கிராஸ் அப்படிங்கிறது தான் RX அப்படிங்கிறதுக்கான மீனிங். RX அப்படின்னா ரேசிங் எக்ஸ் கிராஸ். இதை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த டிராக் ரேஸ், ஸ்ட்ரீட் ரேஸ் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 2-stroke இன்ஜினில் இருக்கக்கூடிய பைக்கில் ரொம்பவே பவர்ஃபுல்லான இன்ஜின்னா RX100. ஸோ இதெல்லாம் வந்து இந்த டிராக் ரேஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்கில். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்ததுனால 2-stroke இன்ஜினான இந்த RX100 வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. பட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 98 சிசிங்க 98 சிசி 2-stroke இன்ஜின் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருந்தாங்க. 11 ஹார்ஸ் பவரும் 10.39 நியூட்டன் டார்க்கும் இந்த RX100 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கோட டோட்டல் வெயிட்டே பார்த்தீங்கன்னா வெறும் 103 கிலோகிராம் தாங்க. ஸோ 103 கிலோகிராம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வெயிட்லெஸ்ஸான ஒரு மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து எப்படின்னா பவர் டு வெயிட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பைக்கோட ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க்குக்கும் இந்த பைக்கோட ஓவரால் வெயிட்டுக்கும் இருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த பவர் டு வெயிட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால தான் இந்த RX100 ரொம்பவும் ஃபாஸ்ட்டாகவும் குயிக்காகவும் இருக்குது. அதே சமயம் இந்த பைக்கில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா குயிக்கான ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய 4-stroke 4-valve இன்ஜினில் கூட அந்த அளவுக்கு குயிக்கான ஆக்சலரேஷன் இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு 2-stroke இன்ஜின் பைக் அப்படிங்கிறதுனால இதோட குயிக் ஆக்சலரேஷன், லோவான ஒரு மெயின்டெனன்ஸ், வெயிட் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போது RX100 தி லெஜெண்ட் அப்படிங்கிற ஒரு நேம் தான் நம்மளால வந்து சொல்ல முடியும். Yamaha இந்தியா சேர்மன் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் திரும்பவும் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம். பட் 2-stroke இன்ஜினில் கிடையாது, 4-stroke 2-valve இன்ஜினில் வந்து நாங்கள் லான்ச் பண்ணலான் இருக்கோம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு சேர்மன். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் அப்படிங்கிறது மெயினாக இருக்கும். இந்த பைக்கோட டிசைன் பார்த்தீங்கன்னா 2023யோட XSR 125யோட டிசைன் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த RX100 நமக்கு வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி லான்ச் பண்ணும்போது இப்போ 2023யோட XSR 125யோட டிசைன் வந்து கொடுக்க போகிறாங்க. சர்க்குலரான LED ஹெட்லாம்ப்ஸ், LED டெயில் லாம்ப்ஸ், LED இண்டிகேட்டர்ஸ் வரப்போகுது. 2 வேரியண்ட்டும் வரப்போகுது. ஸோ BS6 ஸ்பேஸ் டு எமிஷன் நார்ம்ஸ் படி வரப்போகிற இந்த RX100ல ஸ்போக் வீல்ஸ் வேரியண்ட் அண்ட் அலாய் வீல்ஸ் வேரியண்ட் அப்படிங்கிற 2 நியூ வேரியண்ட்டும் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது ப்ரைஸ் என்னவா இருக்கும்? ஸோ டெஃபினட்டாக RX100 அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னும் போது டெஃபினட்டாக அண்டர் 1 lakhல பேஸ் வேரியண்ட்டும் 1,10,000 15,000ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் வேரியண்ட் அலாய் வீல்ஸ் வேரியண்ட்டும் வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் அண்ட் இந்த பைக்கோட கம்ஃபர்டபுள், ஆக்சலரேஷன் ஸ்பீடு, வெயிட் ரேஷியோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ விஷயங்கள் பார்த்தாலும் இந்த பைக்கோட அந்த ஒரு டிசைன் அப்படிங்கிறது தாங்க நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். ஸோ இந்த பைக்கோட டிசைன் அதே டிசைனில் லான்ச் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே டவுட் தாங்க. ஏன்னா இது வந்து ஃப்ளாட்டான சீட், ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், ஷாக் அப்சர்வர் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் சார்ஜர் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருந்தாங்க. பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் இருந்தது, டியூல் ட்ரம் பிரேக் தான் இருந்தது, டிஸ்க் பிரேக் கிடையாது. இந்த மாதிரி நம்ம பார்த்து பழக்கப்பட்டதுக்கப்புறம் இப்போ சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ABS அண்ட் லேட்டஸ்ட் கிளஸ்டர் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது RX100ஓட இனிஷியல் பிக்கப் அண்ட் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குமானா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஷின் மார்க். ஏன்னா 4-stroke 2-valve இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய R15ல 18.4 ஹார்ஸ் பவரும் 14.2 நியூட்டன் டார்க்கும் இருக்குங்க. அந்த ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் RX100ல கொடுத்தா மட்டும்தான் நமக்கு பழைய 2-stroke இன்ஜினில் கிடைச்ச அந்த பைக்கோட ஆக்சலரேஷன் ஸ்பீடும் அந்த பைக்கோட கம்ஃபர்டபுளும் நமக்கு வந்து கிடைக்கும். இல்லைனா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இப்போவே உங்களுக்கு தெரியும் இந்த RX100க்கு அந்த அளவுக்கு டார்க் கொடுப்பாங்களா, பவர் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டெஃபினட்டாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது RX100 அப்படிங்கிறது இப்போ ஜஸ்ட் ஒரு நேம்காக, ஒரு ஹைப்காக மேபி லான்ச் பண்ணலாம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.